Welcome to Jishi Academy. Hello friends, today we are going to see in chapter 1 relations and functions exercise 1.2 the fourth sum we are going to see. Okay, I think the third sum up to third sum you have already practiced in your home. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fourth sum பார்க்கலாம். It's a little bit bigger sum தான், but it will be easy for you because we are going to draw here graph we are going to draw and we are going to represent using your arrow diagram representation we are going to do, and we can easily do this sum, but it is a little bit bigger sum. Okay, because we have two subdivisions in this fourth sum. Okay, what is this sum? Study the relations given below in set builder form. It is given in the set builder form. You all know what is mean by set builder form. The generic equation form will be your set builder form. Here you can see x, y and some x based on the some condition x value we have to find out, and x value y will be they may be given straightly. இந்த மாதிரி காமனா கொடுத்திருக்கிறதுக்கு பேர செட் பில்டர் ஃபார்ம். we have to represent இந்த ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு சப்டிவிஷன் ஒவ்வொரு சப்டிவிஷனையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுமா, arrow diagram யூஸ் பண்ணணுமா, we have to represent using our graph and we have to use our rooster form. Okay, rooster form எங்கெங்க நம்மளால பாசிபிளா அந்த rooster form நம்மளால ரைட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த rooster form arrow diagram பண்ணணும், graph representation பண்ணணும். ஈஸி, ஆல்ரெடி நீங்க எல்லாமே ரொம்ப கிளியர்டா இருப்பீங்க. ஆல்ரெடி தேர்ட் சம் வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கிராஃப் ஒன்று தான் உங்களுக்கு நியூ திங், அதுவும் உங்களால ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ now we can move on to the sum. So what is the first sum? They have given us x comma y. What is they have given? X comma y, and x value is equal to 2y. This is the relation they have given here. Okay, so x value belongs to x oda values another 2 3 4 5 the x oda values. Y oda values another 1 2 3 4. So x values கொடுத்துட்டாங்க, y values இப்ப செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. நம்ம தேர்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா x value மட்டும் கொடுத்திருந்தாங்க, y value நம்ம find out பண்றதே ரிலேஷன்ல இருக்கிற கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம y வேல்யூவே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, x வேல்யூ செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க, y வேல்யூஸ் உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த x-க்கும் y-க்கும் இடையில நம்ம ரிலேஷன் டிரா பண்றதுக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, that is x equal to 2y அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. So what is your solution? Under solution you have to write the given values. X value is 2 3 4 5, y value is 1 2 3 4. relation they have given it as x is equal to 2y. so அப்ப நம்ம first நம்ம find out பண்ணி வைக்க வேண்டியது என்னது, ரிலேஷனை find out பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ரிலேஷனை நம்மளால represent பண்ண முடியும் using the arrow diagram. so we have to put each value of the x நம்ம x value நம்ம find out பண்ணணும் இல்லைங்களா. so x is equal to 2y. so y equal to first y ஓட elements எல்லாம் 1 2 3 4. so y values ஒவ்வொரு x equation நம்ம substitute பண்ணோம். so 2 1 means we'll be getting 2 4 6 8. y equal to 2 na x is equal to 4, y equal to 3 na x is equal to 6, y equal to 4 na x is equal to 8. okay, so இப்போ நமக்கு ரிலேஷன்ஸ் கிடைச்சாச்சு. and இங்க எல்லாரும் ஒரு மெயின் மிஸ்டேக் பண்ணுவீங்க, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நம்ம y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, x வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம ஆனா எழுதும் போது எப்படி எழுதிடுவோம் தெரியுமா, y equal to 1 x equal to 2 கண்டுபிடிச்சிருவோம், நம்ம 1 2 எழுதிடுவோம். அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், x வேல்யூ நெக்ஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். so you have to write carefully 2 1 4 2 6 3 8 4. இதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர். ஆனா சம்டைம்ஸ் நம்ம ஃபாஸ்டா சம்ஸ் போடும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம், 1 2 2 4 3 6 4 8 போட்டுருவோம். அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க, பிகாஸ் நம்ம y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி x வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, now we can move on to the arrow diagram. so what is mean by arrow diagram? you all know already, right? what is mean by arrow diagram? so set x value we know they have given, and set y value we know they have given it. so 2 3 4 5 will set x value, 1 2 3 4 will be your set y value. what is the relation we have found it out? we have found it out in the previous equation மூலமா நம்ம find out பண்ணது என்னது, உங்களுக்கு 2 1 4 2 6 3 8 4. ஆனா நமக்கு கொடுத்திருக்க வேல்யூ x வேல்யூவே எது வரைக்கும் தான் நம்மளோட செட்ல போடணும்னு கொடுத்திருக்காங்க, 5 தான் என்ன இருக்கணும், கிரேட்டர் நம்பராவே நமக்கு இருக்கணும்.
5 will be your greatest number இருக்கணும் xல. yல greatest number 4 தான் இருக்கணும். அது வந்து default அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு beyond நம்மளால relation represent பண்ண முடியாது. I think you can understand clearly. So x தான் xல வந்து highest 5 தான் இருக்கணும். அப்ப இங்க பார்த்தோம்னா x வேல்யூ இங்க 6 இருக்கு 8 இருக்கு. இத நம்மளால என்ன பண்ணவே முடியாது, ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது ரிலேஷன்ல. ஏன்னா 5 தான் நம்மளோட செட்டோட ஹையஸ்ட் வேல்யூ. சோ நம்ம 2,1க்கும் 4,2க்கும் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், arrow diagram representation இருக்கணும், graph representation இருக்கணும். For everything we can represent only this two pair values only. So அதுபடி பார்க்கும்போது 2,1 வந்து ஒரு relation and 4,2 will be your another relation. So as usual graph you know clearly I think. Graphல என்ன இருக்கும், x axis value, y axis value. ஒரு pair என்னது 2,1. So this will be your 2,1. Okay. Next value will be your 4,2. So this will be your 4,2 value. So இதுதான் கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றோம். சிம்பிள், வெரி சிம்பிள் லாஜிக். ஜஸ்ட் உங்க ரூலரை யூஸ் பண்ணி as usual நீங்க என்ன பண்ணுவீங்க, x axis values y axis value default எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி பண்ணுங்க. next one is the rooster form. நம்ம என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்குமோ அதானே நம்ம rooster formல எழுத போறோம். so what is the value we have found? 2,1 4,2. நீங்க இந்த சம்ல என்ன நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, set x set y அவங்க சம்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பியாண்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ரிலேஷன் ஈக்குவேஷன்ல வேல்யூஸ் கிடைச்சனா அதுக்கு பியாண்டா நம்மளால ரிலேஷன் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும். set 5 தான், set xல 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஆனா நம்ம ஈக்குவேஷன்ல y வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு xல என்ன வேல்யூலாம் கிடைக்கும், x வந்து 6 கிடைக்குது, x 8லாம் கிடைச்சது. ஆனா நம்ம 5 தான் மேக்ஸிமம் செட்டுக்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணணும்னு x வேல்யூஸ் டிஃபால்ட்டா கொடுத்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம 6,3யோ 8,4யோ நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியல. இது ஒண்ணு இந்த சம்ல நீங்க புதுசா லேர்ன் பண்றது. ஓகே. next subdivision is defaultly they have given us அங்க x y values கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன கொடுத்துறாங்க, x, y are the natural numbers less than 10. உங்க எல்லாருக்குமே தெரியும் x, y natural numbers less than 10 இருந்தா என்னது, natural numbersனா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். you know that. so 1 to 9 தான் நம்மளோட x value, அதான் y value அதுதான். அதனால தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், x, y வந்து natural numbers less than 10. so x value வந்து 1 to 9 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன், y value 1 to 9 சொல்லிருக்கேன். ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க இங்க, y equal to x plus 3. ரிலேஷன் என்னது, y equal to x plus 3 தான் உங்களுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ப என்ன பண்ணணும், x வேல்யூ 1ல இருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூஸா சப்ஸ்டிட்யூட் பண்ணி we have to find out the y values. அப்படி y values நம்ம find out பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பேர்ஸ் என்ன, நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஈக்குவேஷன்ல ஒவ்வொரு வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இதுல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். so 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 7,10 8,11 9,12. so ஒவ்வொரு x வேல்யூஸையும் ஈக்குவேஷன் y ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ y வேல்யூ. so x-யும் y-யும் நான் பேர் பண்ணி இப்போ உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். கிடைச்ச வேல்யூஸ் நம்ம பேர் பண்ணணும். கரெக்டா x வேல்யூ y வேல்யூ கரெக்டா பேர் பண்ணிருக்கிறோமான்னு ஒரு தடவை நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. so now இப்போ நமக்கு பேர்ஸ் கிடைச்சிச்சு ஈஸியா. நம்ம இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் arrow diagram, graph representation and roster form representation. it is so simple இல்ல. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க ஆர்டர் பேரை வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, arrow diagram draw பண்ண போறீங்க. so arrow diagramல first நம்ம set x value set y value 1ல இருந்து 9 set x ஓட வேல்யூ set y ஓட வேல்யூ 1ல இருந்து 9 அத ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ரைட் பண்ணிடணும். you can see 1ல இருந்து 9 வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் வேல்யூஸ். இது வந்து செட் x ஓட வேல்யூ, செட் y ஓட வேல்யூஸும் உங்களுக்கு சேம் தான். ஸோ 1ல இருந்து இங்க 9 வரைக்கும் நான் உங்களுக்கு செட் y ஓட வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ரிலேஷன்ங்கிறது நம்ம என்ன, இங்க ஆர்டர் பேர் நம்ம அந்த ஈக்குவேஷன்ல ட்ரை பண்ணி ஒரு ஆர்டர் பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேர்ஸை தான் ரிலேஷனா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது 1,4 2,5 1,4 2,5 3,6 4,7 5,8
6,9 இது வரைக்கும் தான் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம செட் எக்ஸ் 7 வச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் y வேல்யூ, 8 வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், 9 வேல்யூ 9 வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஆனா அது எல்லாமே என்ன ஆகுது, செட் ஒய்ல ஆல்ரெடி செட் ஒய்ல இவ்வளவுதான் வேல்யூஸ் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கு சம். அதுக்கு பியாண்டா போறதுனால நம்மளால அந்த ரிலேஷனை இங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அந்த லிமிட்குள்ள செட்டுக்குன்னு கொடுத்துருக்க லிமிட்குள்ள மட்டும்தான் நம்மளால ரிலேஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். செட் வேல்யூஸ்க்கு பியாண்ட் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சா நம்மளால அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இது போன சம்லையும் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த சம்லையும் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் we are going to draw the graph. So 1,2 இருந்துச்சு, சாரி 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 5,8, sorry 1,4, 2,5, 3,6, 3,6, 4,7, 5,8, 6,9 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆர்டர் பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கீங்க, கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். 1,4, this will be your 2,5, this will be your 3,6, this will be your 4,7, this will be your 5,8, and this will be your 6,9. okay, this will be your 6,9. this will be your 6,9. so அதுக்கு தந்தாப்புல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராஃப்ல லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கோம். sorry, it's a small mistake that 9 has come down. okay, அதனால உங்களுக்கு அது அப்படி தெரியுது. அந்த 9 அந்த பிளேஸ்ல கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா இந்த லைன் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். சின்ஸ் இட்ஸ் ஸ்மால் எரர் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 9 கெட் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரெஜிஸ்டர் ஃபார்ம். ரெஜிஸ்டர் ஃபார்ம் என்னது, எந்த பேருக்குலாம் நம்ம ரிலேஷன் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. ஐ திங்க் உங்களுக்கு இந்த 2 சம்ஸ் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 சம்ஸ் வந்து நம்ம புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணது என்னதுன்னா, செட் வேல்யூஸ்க்கு பியாண்டா ரிலேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோன்னா அதை நம்மளால ரிலேஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் see in our next presentation. Thank you.